வணக்கம். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இணைவாய் நிகழ்ச்சி எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறீங்க. ஏன்னா வித் வருண் அண்ட் சௌமியா கேட்டு நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ண போறீங்க இல்லையா? வணக்கம் வருண். நாம இருக்கிறதால மட்டும் இன்னைக்கு ஷோ என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு டேவே எவ்வளவு சூப்பரான ஒரு டே, ஒரு கிளாஸியான ஒரு டே, ரொம்ப ஓல்டான ஒரு டே அப்படின்னு கூட சொல்லலாம். இப்பெல்லாம் சொல்லி எல்லாருக்கும் ஐஸ் வைக்கலாம்னு பாக்குறீங்களா? இல்ல ஐஸ்லாம் வைக்கல. உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன டே தெரியுமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கார் கலெக்டர் அப்ரிசியேஷன் டே. கார் கலெக்டர் அப்ரிசியேஷன் டே. கலெக்டர் கார்ல போறேன்னு எனக்கு தெரியும். பட் அது கார் கலெக்டர் அப்ரிசியேஷன் டே. கார் கலெக்டர் நம்ம சொல்லக்கூடாது. ஆக்சுவலா கலெக்டர் கார் அப்ரிசியேஷன் டே. அது என்ன கலெக்டர் கார் அப்படின்னு நீங்க வந்து யோசிக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலா யோசிச்சுட்டு தான் இருக்கேன். மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன். விண்டேஜ் கார்ஸ் எல்லாம் வந்து நீங்க பாத்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சோ இந்த விண்டேஜ் கார்ஸ் பத்தின ஒரு நாள் அதை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க நிறைய பேரு. ஒரு ஹாபியா வச்சுட்டு கூட நிறைய பேர் அதை கலெக்ட் பண்ணுவாங்க. சோ அதை பத்தி தான் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷோல பேச போறோம். கிரேட். டு பி வெரி ஹானஸ்ட், அந்த விண்டேஜ் கார்ஸ் பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லலாம். பட் அதை வந்து எப்படி நான் பார்த்துருக்கேன்னா, இந்த ரேலி நடக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லைனா ட்ரைஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பழைய கார்ஸ்லாம் எடுத்து வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ரேலி மாதிரி ஓட்டுவாங்க. அதுலேயே நைஸாக வந்து சிலதெல்லாம் வந்து நின்று போயிடும். உடனே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை தள்ளிட்டுலாம் போவாங்க. பட் அதை வந்து பொத்தி பாதுகாப்பாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருப்பேன். எதுக்கியா ரேலி வரைக்கும் போறீங்க? நம்ம பண்ணையாரும் பத்மினியும் படம் பார்த்தவங்களுக்கே வந்து பத்மினி கார் பத்தி தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அப்படி கொஞ்சம் நம்ம நேட்டிவிட்டி கூட நிட்டீங்க பாத்தீங்களா சௌமியா? அதனால தான் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நான் இங்கே ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் உடலும் உள்ளமும் பகுதி வருது. அதுல ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க, யோகா அப்படி தியானம் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருங்க. நம்ம 8 மணி கெஸ்ட் வருவாங்க இல்லையா? சோ அவர்கிட்ட நம்ம தெம்பா பேசணும்னா இப்ப நல்ல உடற்பயிற்சி எல்லாம் நம்ம கத்துக்கணும் இல்லையா? ஒண்ணே பார்க்கலாமா? பார்க்கலாம். மகராசன் இரண்டாவது பகுதியினுடைய 7வது நிலை. கிட்டத்தட்ட ஒரு முதலை போல் நெளிவது போல் ஒரு இயக்கத்தை உடலுக்கு கொடுக்க இருக்கிறோம். இதற்கு நம்முடைய 2 கைகளையும் தாடைக்கு கீழ் மடித்து கொள்ள வேண்டும். இப்போ 2 கையையும் உங்களுடைய தாடைக்கு கீழே மடிச்சுக்கோங்க. இரண்டு கைகளுடைய விரல்களை கோர்த்து வைத்து இருக்கக்கூடாது. 2 கையினுடைய நடுவிரல்கள் தொட்டது போல் இருக்க வேண்டும். இந்த நிலைக்கு கைகளை கொண்டு வந்த பிறகு 2 கைகளையும் முழுமையாக தரையை விட்டு உயர்த்தி கொள்ள வேண்டும். இப்போ உங்க 2 கையை முழுமையா தரையை விட்டு தூக்கிடுங்க. லேசாக நம்முடைய நெஞ்சையும் தரையை விட்டு உயர்த்திருக்க வேண்டும். 2 கால்களும் சேர்ந்திருக்க வேண்டும். இந்த நிலைக்கு வந்த பிறகு ரைட் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வலது முழங்கையை வலது இடுப்பை நோக்கி வளைக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய வலது காலையும் வலது தொடையொட்டி மடிக்க வேண்டும். இப்படி மடிக்கும் பொழுது 2 முழங்கால் பிரியக்கூடாதுங்க. லெஃப்ட் என்று சொல்லும் பொழுது வலது காலை தரைக்கு கொண்டு வர வேண்டும். இடது முழங்கையை இடது இடுப்பை நோக்கி வளைக்க வேண்டும். இடது காலை தொடையொட்டி மடிக்க வேண்டும். இப்போ ஒரு முறை இதை செய்து பார்க்கலாம். கை பொசிஷன் கொண்டு வந்துடலாம். ஸ்டார்ட். ரைட். வலது பக்கமாக வளைந்து வலது காலை நேராக மடிக்கிறோம். முழங்கால் பிரியக்கூடாது. லெஃப்ட். இடது பக்கமாக வளைந்து இடது காலை மடிக்கிறோம். முழங்கால் பிரியக்கூடாது. ரைட். லெஃப்ட். ரைட். லெஃப்ட். முழங்கால் பிரியக்கூடாதுங்க. ரைட். லெஃப்ட். ரைட். லெஃப்ட். ஓவியா கால் குறுக்க மடிக்கிறீங்க. இப்படி மடிக்காம காலை நேரா மடிக்கணும். நார்மல். இப்போ நேரா வந்து கால்களை தரையில் வச்சிடலாம். கையையும் தரைக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ மகராசன் பார்ட் 2ல் 7வது நிலை முடித்திருக்கிறோம். முடித்த பிறகு ஓய்வெடுக்க போகிறோம். இந்த ஓய்வு நிலைக்கு பேபி ஸ்லீப்பிங் போஸ்டர் என்று சொல்வோம். தலை வலது பக்கமாக திரும்பி இருக்கணும். இடது கன்னம் தரையில் இருக்க வேண்டும். வலது காலை மடித்து கொள்ள வேண்டும். இடது கால் நேராக இருக்க வேண்டும். இடது கையை கீழ் நோக்கி நீட்டி இடது உள்ளங்கையை மேல் நோக்கி திருப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். வலது கையை மடித்து உள்ளங்கையை தரையில் வைத்துக் கொள்ள வேண்டும். வலது கை முகத்தை விட்டு லேசா தள்ளி இருக்கணும். இந்த நிலையில் 1 நிமிடம் ஓய்வெடுக்க போறோம். இப்போ தலையை வலது பக்கமா திருப்பி உங்களுடைய இடது கன்னத்தை தரையில வைங்க. இடது கால் நேராகவே இருக்கட்டுங்க. வலது காலை மட்டும் 7 மாதிரி, நம்பர் 7 மாதிரி மடிச்சு தரையில வைங்க. உங்களுடைய வலது காலை 7 மாதிரி மடிச்சு தரையில வைங்க. இடது கை கீழ் நோக்கி நீட்டி இருக்கணும். இடது உள்ளங்கை மேலே பார்த்த மாதிரி திரும்பி இருக்கணும். இப்போ உங்களுடைய வலது கையை எல் ஷேப்ல மடிச்சு தரையில வைங்க. எல் ஷேப்ல மடிஞ்சிருக்கணும். கை எல் ஷேப்ல இருக்கான்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் மேலே கை வரணும்.
எல் ஷேப். இப்போ கண்களை மூடி இந்த நிலையில கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. மகராசன் பகுதி 2 ஓய்வு நிலை, பேபி ஸ்லீப்பிங் போஸ்டர். மகராசன் பகுதி 2 7வது நிலை. இப்பொழுது இடது பக்கமாக திரும்பி நேராக படுத்துக்கொள்ளலாம். நம்முடைய முதுகந்தண்டில் இருக்கக்கூடிய 33 எலும்புகளையும் அதற்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு பகுதியும் வலிமை அடைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் நம்முடைய மகராசன பயிற்சி. கழுத்திலிருந்து ஆரம்பித்து இடுப்பு வரைக்கும் இந்த பயிற்சி செய்யும் பொழுது இருக்கக்கூடிய வலிகள், கழுத்து வலி, முதுகந்தண்டு வலி, இடுப்பு வலி, அது மட்டும் அல்லாமல் நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலிகளை கூட சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் நம்முடைய மகராசன பயிற்சி. இந்த மகராசன பயிற்சியை நாம் செய்யும் பொழுது நம்முடைய முதுகந்தண்டு வலிமை பெறுகிறது, நம்முடைய நரம்பு மண்டலம் வலிமை பெறுகிறது, நம்முடைய உடல் அதனால் உறுதி பெறுகிறது, நாம் இளமையோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு உருவாகிறது. இந்த மகராசன பயிற்சியை நாம் செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய அடுத்த நன்மை, நம்ம உடலில் இருக்கக்கூடிய 4 ஓட்டங்கள், ரத்தம், வெப்பம், காற்று, உயிர், இந்த 4 ஓட்டங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குகிறது, 4 ஓட்டங்கள் சீர்மை பெறுகிறது. ஓகே, ஒரு நாள் உடற்பயிற்சியோட அந்த நாளை வந்து நம்ம தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இன்னைக்கு வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா வந்து பிரசன்ட் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆனா நம்ம பாஸ்ட் பத்தி நினைச்சு பாக்குறதே கிடையாது. வரும் ஏன் பாஸ்ட் பத்தி நினைச்சு பார்க்கணும்? ஏன் என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம பாஸ்ட் பத்தி நினைச்சு பார்த்தாதான் நம்ம எந்த மாதிரி எல்லாம் மாறிட்டு வந்திருக்கோம், அந்த மாற்றங்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சில தத்துவங்களை நான் பேசுறேன். இந்த பாஸ்ட் பத்தி அப்படின்னா நான் உங்ககிட்ட வாங்கின சில விஷயங்கள்லாம் திருப்பி கேட்குறீங்களோ அப்படின்னு நினைச்சு பயந்துட்டேன். பட் இருந்தாலும் எதை பத்தியுமே யோசிக்காம மைண்டை கிளியரா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏன்னா நம்ம மைண்டுக்கு வேலை வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம 5 minutes பிரேக் எடுத்துக்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக் அகைன் டு புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன். இனியவா என்ற நிகழ்ச்சி எல்லாருமே சந்தோஷமா கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் சௌமியா அவர்கள் தான். ஏன் இப்படி ஒரு காலையில இருந்து இப்படி ஒரு ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்க? அது இல்லை, வாங்கினதெல்லாம் திருப்பி கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். பட் எனவே சுவாமி அப்போ வந்து சிந்தனை தொழில்கள் பகுதியில் நம்ம மூழ்க போறோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இலசை சுந்தரம் சார் வந்து பேச போறாரு. எப்பயுமே அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு யூனிக்கான விஷயத்தை பத்தி தான் வந்து பேசுவாரு. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு நல்லா பழக்கத்துல இருக்கிற ஒரு விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை பத்தி தெரியாத விஷயம் வந்து சொல்வாரு இல்லையா? அதாவது தெரிஞ்ச விஷயங்களே தெரியாத பாயிண்ட்ஸ் நிறைய நம்மளுக்கு ஆட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றேன். ஸோ நம்மள அப்டேட் பண்ண போறாரு இலசை சார். எப்படி அப்டேட் பண்ண போறாருன்னு பார்க்கலாம். ஒரு செயலை நாம் வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்றால் அந்த செயலில் நமக்கு முழுமையான விருப்பம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். படிக்கிற மாணவனாக இருந்தால் படிப்பதிலே விருப்பம் இருக்க வேண்டும். விருப்பம் இல்லாமல் எவ்வளவு படித்தாலும் அது அவன் மனதிலே பதியவே பதியாது. எனவே முதலில் நீங்கள் செய்ய போகிற செயலை விரும்புங்கள் அல்லது விருப்பத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். விரும்புதல் தான் அடிப்படை. அதனால தான் அவ்வை சொன்னா அறம் செய்ய விரும்பு என்று சொன்னாள். அறம் செய் என்று ஆணையிடவில்லை. விரும்பு, அதுவே ஆற்றலாக செயலாக மலரும். இந்த விரும்புதல் என்பது மிக முக்கியம். இந்த விரும்புதலை பற்றி ஒரு கவிதையை பாருங்கள். 1000 பூக்களில் அமர்ந்து தேனெடுத்தாலும் தேனீக்களுக்கு சோர்வில்லை, ஏன் தேனெடுப்பதில் உள்ள ஆர்வம். தன்னை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற உணவுப் பொருளை உருட்டி கொண்டே போகிறது எறும்பு. என்ன காரணம்? உணவின் மீது உள்ள விருப்பம். கட்டுமரம் ஏறி கடலுக்குள் போவது கடினம் என்றாலும் என்ன காரியம் அதற்கு உந்து சக்தியாக இருக்கிறது? மீன் பிடிப்பதில் உள்ள ஆர்வம். பல்லாயிரம் மைல் தூரம் பறந்து வந்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு வெளிநாட்டு பறவைகள் வருகின்றனவே, என்ன காரணம்? அந்த இடத்தின் மீது உள்ள விருப்பம். உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால்
படிப்பதும் பரவசமாகும். மொத்தத்தில் வெற்றியின் விதை விருப்பம். அதனால் இந்த விரும்பாத ஒரு மனநிலை வைத்துக்கொண்டு எவ்வளவு காரியங்கள் செய்தாலும் அது வெற்றியாக மாறாது. எனவே ஒன்றை விரும்புங்கள். அந்த செயலில் எனக்கு நிறைந்த நன்மை கிடைக்கும் என்று விரும்புங்கள். கிரிக்கெட் ஆட்டத்தில் இன்றைக்கு இவ்வளவு சாதனைகள் படைக்கிறார்கள். சச்சின் தெண்டுல்கர் இவ்வளவு சாதனைகளை படைத்திருக்கிறார் என்றால் அதில் முழுமையான ஒரு விருப்பம், அந்த விருப்பத்தினுடைய நேசம். அந்த விருப்பம் இருந்துச்சுன்னு சொன்னால் அதனால் வருகிற பிரச்சனை கூட நமக்கு அவ்வளோவா தாக்காது. தேனீக்கு தேன் எடுப்பது வேலை அல்ல, அது ஒரு பரவசம். அதே போல் படிப்பதோ ஒரு பணி செய்வதோ வேலை என்று நினைத்தால் அது நமக்கு சுமை. அதை பரவசம் என்று நினைத்து விரும்பினால் அது நமக்கு சுவை. ஒரு மலை அடிவாரம் ஒரு துறவி போகிறாரு. அவர் கொஞ்சம் லக்கேஜ் எல்லாம் வச்சுருக்காரு. ஒரு சிறுமி அந்த மலையின் அடிவாரத்தில் இருக்கிற ஒரு இடத்திற்கு தன்னுடைய தம்பியை இடுப்பிலே தூக்கி கொண்டு போகிறாள். அவன் கொஞ்சம் வெயிட்டான பையன்தான், ஆனாலும் தூக்கி கொண்டு போகிறாள். துறவி பார்த்தார், இந்த சுமையை தூக்கி கொண்டு போவதற்கு நம்மளால் முடியலையே, இந்த சிறுமி இந்த பையனை தூக்கி கொண்டு வராளே எப்படி முடியுதோ? அம்மா, அவன் தம்பியை தூக்கி கொண்டு போவதில் உனக்கு கஷ்டமா இல்லையான்னு அவன் சொல்கிறான், நான் என் தம்பியை ஆசையாக தூக்கிட்டு போகிறேன். அந்த ஆசை தான் நம்மளுடைய கனத்தை குறைக்கிறது. அதனால தான் எதையும் செய்யும்போது விரும்புங்கள், வேண்டா வெறுப்பா, ஐயோ இதை நான் செஞ்சு ஆகணுமா அப்படின்னா அந்த காரியம் சரியாகவே நடக்காது. எனவே தான் விரும்பி செய்யுங்கள். இது ரொம்ப முக்கியம். மாணவர்களுக்கு பாடங்களை பார்த்து வெறுக்காதீர்கள், பரீட்சையை பார்த்து வெறுக்காதீர்கள், அதை விரும்புங்கள். உங்களுடைய எதிர்காலத்துக்கான வெற்றியின் விதைகளாக அமைய போகிறவை உங்கள் பாட புத்தகத்திலே பையிலே இருக்கிற பாட புத்தகங்கள். ஆனால் அந்த பாட புத்தகத்து மேலே பையங்களுக்கு அவ்வளோ விருப்பம் வருமா? வராது. ஒரு வேடிக்கை சம்பவத்தை சொல்லுவார்கள். ஒரு வீட்டுக்கு திருட வந்துட்டார். ராத்திரி 12 மணி, எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவன் அங்கங்கிருந்த சில பொருளெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி புறப்பட போகிறான். ஒரு 10 வயசு சிறுமி அவனை பார்த்துட்டான். பார்த்தோன்னே இவன் எங்கே கத்திடுவாளோ அப்படின்னு பயந்தான். இவன் சொன்னான், மெதுவா, நான் கத்த மாட்டேன், பயப்படாத, ஆனால் நீ எனக்காக ஒரு காரியம் செஞ்சுட்டு போகணும். என்ன சொல்லு? ஒன்றும் இல்லை, பலதெல்லாம் உனக்கு வேண்டியது எடுத்துகிட்டு இல்லை, அதே மாதிரி என்னுடைய ஸ்கூல் பேக்கையும் தூக்கிட்டு போயிடு. ஆனால் ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு போயிட்டால் ஒரு வாரம் மணி எடுத்து போகலாமல் இருக்கலாம்ல. அது என்ன ஸ்கூல் பேக்கு மேலே அவ்வளவு வெறுப்பு? அதுதானே உன்னை எதிர்காலத்தில் உருவாக்கும். அதனால் இப்படிப்பட்ட வெறுப்பை சுமந்து கொண்டு சில பேருக்கு சில இதை அப்படியே வெறுப்பாக இருக்கும். ஒரு சில பாடத்தில் கணக்குன்னா வெறுப்பு. ஆனால் அதில் வெறுப்பதற்கு ஒன்றுமே இல்லை. அது விருப்பத்தோடு அணுகினால் அது கூட இனிக்கிற பாடமாக மாறிவிடும். இலக்கணம் கூட இனிக்கிற பாடமாக மாறிவிடும். எனவே எந்த காரியத்தையும் விரும்பி செய்யுங்கள். விரும்பி செய்வதுதான் வெற்றியை தரும் என்று இந்த தன்மணிப்பு சிந்தனையாளர்கள் அதை ஆழமாக வலியுறுத்துகிறார்கள். ஒரு விஞ்ஞானி ஒரு கண்டுபிடிப்பை செய்வதற்கு மீண்டும் 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 செய்கிறார் என்றால், எத்தனை தோல்விகளை கண்டாலும் செய்கிறார் என்றால், அந்த கண்டுபிடிப்பை கண்டே பிடித்தாக வேண்டும் என்ற ஒரு வெறி, விருப்பத்தினுடைய வெறி, அதுதான் அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புகிறவர்கள் நம்முடைய எண்ணங்களில் அந்த வெறியை பதியம் போட்டுக்கொள்வோம். வெற்றியை நிச்சயமாக அடையலாம்.
அப்டேட் ஆயிட்டீங்களா வருண்? செம்மையா அப்டேட் ஆயிட்டேன். நீங்க அப்டேட் ஆயிட்டீங்களா? நான் எப்பயுமே அப்டேட்டா தான் இருப்பேன். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு சின்ன அப்டேட் வந்துச்சுன்னு சொல்லலாம். நம்மள ஓவரா அப்டேட் ஆனதுனால சில விஷயங்கள்லாம் மறந்துட்டோம். அதை பத்தி அப்டேட் பண்ண ஒருத்தர் வராருன்னு கூட சொல்லலாம் இல்லையா? பக்காவா சொன்னீங்க. நலம் அன்புடன் பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம சித்த வைத்தியர் அருண் வந்து அதிமதுரம் பத்தி பேச போறாரு. அதிமதுரம் அதை சொல்லும் போதே எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? பட் அது என்னது நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு சரியா தெரியாது. இல்ல அதிமதுரம் வந்து அது ஒரு மூலிகை. எனக்கு தெரிஞ்சு வந்து டீல கூட அது வந்து ஆட் பண்ணுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை பத்தி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. தெரிஞ்சவர் சொல்ல போறாரு, கேட்டலாமா? கேட்டலாம். வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அதிமதுரத்தை பற்றி. அதிமதுரம் பேரில் இருக்கு இல்லையா? மதுரம்னா இனிப்பு. மிக இனிப்பு சுவையுடைய ஒரு வேர், ஒரு செடியோட அதிமதுர செடியோட வேர் பகுதியத்தை நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறோம். அந்த வேர் வந்து இனிப்பு சுவையுடையது, லேசான கசப்பு இருக்கும். சூட்டினால் வரக்கூடிய எல்லா நோய்களையும் தீர்ப்பதில் இந்த அதிமதுரம் முக்கிய பங்கு வகிக்கும். பொதுவாக வயிற்று புண்ணாக இருக்கட்டும், வயிற்று புண்ணால் வரக்கூடிய நெஞ்சு எரிச்சலாக இருந்தாலும் சரி, இல்லை இருமல், சூட்டினால் வரக்கூடிய இருமலாக இருந்தாலும் சரி, சிறுநீர் நோய்களாக இருந்தாலும் சரி, சிறுநீர் எரிச்சல், நீர் கடுப்பு இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு பொருள் இந்த அதிமதுரம். இந்த அதிமதுரம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த அதிமதுரத்தை சூட்டினால் வரக்கூடிய இருமலுக்கு பொதுவாக பயன்படுத்துகிற வழக்கம் உண்டு. வறட்டு இருமல்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த வறட்டு இருமலுக்கு இந்த அதிமதுரத்தை பவுடரை பண்ணிக்கிட்டு, அந்த அதிமதுர வேரை பொடித்து அதை 1-2 கிராம் அளவு நீருடன் கலந்து இரவு நேரங்களில் பருகும்போதே அந்த சூட்டினால் வரக்கூடிய இருமல் வந்து குணமாகும். தொடர்ந்து அந்த இருமல் நீடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா அதோட கடுக்காயும் மிளகும் சேர்த்தும் பயன்படுத்தலாம். அதிமதுர பொடி மாதிரியே கடுக்காயம் பவுட்ரு பண்ணிக்கணும். கடுக்காய் எப்போ பவுட்ரு பண்ணாலுமே விதையை நீக்கி அந்த உலர்த்தின தோலை மட்டும்தான் பவுட்ரு பண்ணிக்கணும். அப்புறம் மிளகை வறுத்து பவுட்ரு பண்ணிக்கணும். இது எல்லாம் ஈக்குவல் பார்ட், அதாவது 2 கிராம்னா எல்லாம் 2 கிராம் அளவு எடுத்து ஒரு 6 கிராம் அளவு வெந்நீருடன் கலந்து குடிக்கும் பொழுது அந்த சூட்டினால் ஏற்படக்கூடிய இருமல் முற்றிலுமாக குணமாகும். இன்னும் காமாலைக்கு அதிமதுரத்தை பயன்படுத்தலாம். சூட்டினால் பிறக்கக்கூடிய நோய்கள்னு சொல்லும்போது காமாலை முக்கியமான ஒரு நோய். அதுக்கு அதிமதுர கஷாயத்தை பயன்படுத்தலாம். கீழாநெல்லியோடு சேர்த்து அதிமதுரத்தையும் கஷாயமாக கொதிக்க வைத்து குடிக்கும்போது காமாலை நோய் குணமாகும். கர்ப்பிணிகளுக்கு காணப்படக்கூடிய இரத்தப்போக்கு, சில நேரங்களில் சில கர்ப்பிணிகளுக்கு 1-2 நாட்கள் அந்த இரத்தம் வெளியே வருவதுண்டு. அந்த உதிரப்போக்கு நிற்பதற்கும் இந்த அதிமதுரத்தை பயன்படுத்தலாம். இந்த அதிமதுரத்தையும் சீரகத்தையும் அதற்கு பயன்படுத்த முடியும். இரண்டும் 15 கிராம் அளவு எடுத்துக்கொண்டு அதை பாலுடன் சேர்த்து நன்றாக காய்ச்சி அந்த கலவை காலை மாலை 2 வேளை 3 நாட்கள் மட்டும் குடிக்கும்போது கர்ப்பிணிகளுக்கு காணப்படும் இரத்தப்போக்கு கண்டிப்பாக குணமாகும். கர்ப்பிணிகள் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். கர்ப்ப காலங்களுக்கு எடுக்கக்கூடிய மிக சாதாரணமான நல்ல பலம் தரக்கூடிய ஒரு மருந்து. ரத்தம் இந்த மாதிரி 1-2 நாட்கள் வரும்பொழுது இந்த மருந்தை எடுத்துக்கொள்ள முடியும். இரத்த அழுத்தத்துக்கும் அதிமதுரத்தை பயன்படுத்தலாம். இரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளவர்கள் வந்து அதிமதுர பொடியை 1-2 கிராம் அளவு ரெகுலராக எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவர்களும் இந்த அதிமதுரத்தை எடுத்துக்கிட முடியும். இந்த அதிமதுர பவுடரை 1-2 கிராம் அளவு எடுக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டாகும். அடிக்கடி ஏதாவது ஒரு நோயினால் அவதிப்பட்டு இருக்கவங்களும் இந்த அதிமதுரத்தை எடுத்துக்கலாம். இன்னும் பித்தத்தினால் ஏற்படக்கூடிய வாந்தி, கோமட்டல், அந்த மாதிரியான வயிற்று பிணிகளுக்கும் இந்த அதிமதுர பவுடரை பயன்படுத்த முடியும். 1-2 கிராம் அளவு பவுடரை பாலில் கலக்கி குடிக்கும்போது அந்த பித்த வாந்தின்னு சொல்லக்கூடிய அந்த நோயும் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதிமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் குன்றிமணியோட வேரை பயன்படுத்துகிற வழக்கம் இருக்குது. கலப்பட பொருளாக வருது. அதனால் அதிமதுரத்தை நம்ம சுவைத்து பார்க்கும்பொழுது நல்ல இனிப்பு சுவையுடையதாக இருக்கும். மதுரம் நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி அதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். இருமல்களாக வரும்போது அதை அவ்வாறே வாயில் கொஞ்சம் போட்டு அடக்கிக்கிட்டு அந்த சாரை மட்டுமே முழுங்கிட்டு இருந்தாலே அந்த இருமல் அடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூட்டினால் வரக்கூடிய இருமல் குணமாகிறதுக்கு அது ஒரு துண்டை வாயில் போட்டுக்கிட்டோம்னாலே அந்த உமிழ்நீரை முழுங்கிட்டு வந்தாலே இந்த இருமல் குணமாகும். அந்தளவு இனிப்பாக இருக்கும் அந்த அதிமதுரம். அந்த நல்ல மருந்து நம்பிக்கையான ஒரு நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி நம்ம நலம் பெறலாம். அதிமதுரம் அந்த வார்த்தையை சொல்லும் போதே எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? இப்ப அந்த விஷயத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே புத்திசாலி மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்களே. ஆமாமா, அதுவும் சரிதான். பட் என்ன இருந்தாலும் வந்து இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன செக்மெண்ட் இருக்கு, ஒரு பெரிய செக்மெண்ட் இருக்கு, ரொம்ப கிளாஸியான செக்மெண்ட் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அருணுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். அருண் சாருக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்து வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம ஹாய் சொல்லி வெல்கம் பண்றோம் அப்படிங்களா? நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து வந்துட்டாரு. அதுவும் நிறைய மோட்டா காசு ஒரு மாடல்ஸ் எல்லாம் வந்திருக்காரு. அதை வச்சு நான் விளையாடலாம் செஞ்சேன். பட் அவர் சொன்னாரு இதை பார்த்து பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, ஏன் பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலையும் எழும்பியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கேள்வி வந்து அவர் வந்து பதில் சொல்லுவாரு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று
வெல்கம் பேக் அகைன் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியமாக இந்த நிகழ்ச்சி எல்லாருமே சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஒரு கிளாஸி எபிசோட் கலெக்டர் கார் அப்ரிசியேஷன் டேயில் நம்ம கூட ஒரு கிளாஸ் எனக்கு கெஸ்ட் இருக்காரு. வித் மீ வருண் அண்ட் சௌமியா. நீங்கள் நிறையா விஷயங்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. இன்னைக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவரதன் சார் வந்திருக்காரு. இவர் வந்து ஒரு விண்டேஜ் கார் கலெக்டர். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஏர் இந்தியாவில் கார்கோ சேல்ஸ் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகிருக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே காருன்னா ரொம்ப ஆசை ஜாஸ்தி. சின்ன வயசில் சின்ன டிங்கி டாய்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவேன். அதுக்கு பிறகு எனக்கு வாங்கக்கூடிய சக்தி திறமை வந்த பிறகு இந்த விண்டேஜ் கார்ஸை வாங்கி நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எங்கிட்ட இருக்கிறது ஒரு கிட்டத்தட்ட 9 விண்டேஜ் கார் இருக்குது. அது தவிர விண்டேஜ் மோட்டார் சைக்கிள்ஸ் கூட இருக்குது. ஒரு 6 விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் இருக்குது. இதெல்லாம் ஷோகேஸ் பண்ணுறதுக்கோசரம் நான் வீட்லேயே வந்து ஒரு கேலரி டிஸ்பிளே மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்களுக்கு ஒரு நல்ல பேஷன் அப்படின்னு சொல்லலாம் சார். ஸோ விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் வேறு இருக்குது, இது சொல்லவே இல்லை. இதுக்காக ஒரு நாளில் நம்ம பேசலாம். அப்படிங்க சார், இந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஏன்னா எவ்வளோ பேருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்து ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது மாதிரி கார்ஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்துச்சு? சின்ன வயசுலேருந்து எனக்கு எல்லா காரும் பார்த்து அதோட பேர், அது ஷேப், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டில் இருந்தது. அதனால் அங்கேருந்து அந்த கார் நிறையா கலெக்ட் பண்ணி கார் மேகசின்ஸு, புக்ஸு, எங்கே கார் படம் போட்ட புக் இருந்தாலும் வாங்கிடுவேன். இதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படி டெவலப் ஆகிட்டே போயிடுச்சு. அதுக்கு பிறகு என் அங்கிள் ஒருத்தர் இருந்தார். அவர் நிறையா கார் வச்சுருந்தார். அவர் ரொம்ப மெக்கானிசம்லாம் கூட அவருக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட இனிஷியேஷன் ஆகிடுச்சு எனக்கு. அவர் எப்போ வண்டிங்கெல்லாம் ரிப்பேர் பண்ணாலும் நான் பக்கத்தில் போய் சின்ன பையனாக இருப்பேன், பக்கத்தில் போய் நின்று அவரோட ஹெல்ப் பண்ணுவேன் ஸ்பேனர் வச்சுட்டு. அதே மாதிரி அதுலேருந்து அப்படியே இன்ட்ரெஸ்ட் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. ஓகே சார். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறும் விண்டேஜ் கார்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மாடல்ஸ் மாதிரி நீங்கள் வந்து செய்கிறீங்க, அதையும் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எல்லா காரும் நம்ம வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலியும் வாங்க முடியாது, ரெண்டாவது நாட் அவைலபிள். அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட் பெஸ்ட் இதில் என்னென்னா கலெக்டபிள் ஸ்கேல் மாடல் கலெக்டபிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்கேல் மாடல் டைகாஸ்ட் கலெக்டபிள்ஸ் இன் வேரியஸ் ஸ்கேல்ஸ் அதை வாங்க ஆரம்பித்தேன் நான். அது முதல்ல ஃபியூ கார்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பேஷன் மாதிரி ஆயிடுச்சு அதுவும். அதனால் எனக்கு டிசைர் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எனக்கு அவங்க அந்த கார்ஸோட ஷேப்பு எல்லாம் அவ்வளோ நல்லா இம்ப்ரெஸ் ஆகும். அதனால் கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். 1-2லேருந்து இன்றைக்கி வந்து 500 கார்ஸில் வந்து நிற்குது இது. ஓகே, 500. ஓகே, இதை பற்றி வந்து நம்ம ஒரு டிஸ்பிளேவே முன்னாடி வைக்கலாம் போல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரக்கூடிய விஷயங்கள், இப்போ ஒரு பழைய கார் வந்து ஆக்ஷனுக்கு வருதுன்னா அதுக்கு ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் யாருக்கு இருக்குமோ அவங்களுக்குள்ள தான் அந்த விஷயங்கள் வந்து வந்துட்டே இருக்கும். அவ்வளோ பேருக்கு வெளிலலாம் தெரியாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ எப்படி உங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு கார் ஆக்ஷனுக்கு வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி தெரியுது? ஆக்ஷன் என்ன சொல்ல இல்லை. ஏன்னா இந்த காரெல்லாம் வந்து என் காரெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 1990ஸ்லேருந்து என் கார்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கார்ஸ் நீங்கள் அந்த நேரத்தில் நான் வாங்குகிற நேரத்தில் பார்த்துருந்தீங்கன்னா இது ஜங்க் நினச்சிட்ருப்பீங்க நீங்கள். ஏன்னா ரொம்ப பேட் கண்டிஷனில் அவங்கவுங்க வீட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் புது காருக்கு போயிட்டாங்க, அதனால் பழைய காரை நெக்லெக்ட் பண்ணி அப்படியே அதுக்கு ஏதாவது பார்ட்ஸு ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கும், மெக்கானிக்கல் ப்ராப்ளம். அதை அட்டென்ட் பண்ணதுக்கு பதிலாக அதை அப்படியே ஓரம் கட்டிட்டு வேறு கார் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த வண்டிங்களாம் நிறையா பழைய வீட்டில் நிறையா இருந்தது. அப்போ 90ஸ்ல நிறையா வீட்டில் வந்து பழைய காரெல்லாம் அப்படியே இருந்தது. நான் போய் பார்த்துட்டு அங்கே ஓனர்ஸ்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அந்த கார்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். அதை வாங்கிட்டு வந்து அது வந்து நானே ஒரு மெக்கானிக் எனக்கு 25 இயர்ஸாக இருக்கார், அவரோட உட்காந்துட்டு இது ஃபுல்லாக பாடி ஒர்க்கு, அப்போல்ஸ்ட்ரி, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாம் செஞ்சு காரை கம்ப்ளீட்டாக ரன்னிங் கண்டிஷன் மாத்திரம் இல்லாத ஷோ கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு நான் வச்சுருக்கேன். ஓகே, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்திருக்கும் இல்லையா சார் உங்களுக்கு? அது சேலஞ்சிங் இது பட் அந்த பேஷன் இருக்கிறதுனால அந்த சேலஞ்சு வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்ச். ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பேஷன் இருக்குது பெயிண்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி என்ன மாதிரி விண்டேஜ் கார் ரெஸ்டோரர் கலெக்டருக்கெலாம் அது வந்து பேஷன் அது. அதனால் வந்து இந்த சிரமம் அதில் வந்து நாங்கள் ஜாஸ்தி பார்க்க மாட்டோம்.
அது எண்ட் ப்ராடக்ட் நல்லா வரணும், அதுதான் வந்து எங்கள் எய்ம். ஓகே, தட்ஸ் பேஷன் சொல்லலாம் சார். அந்த பழைய கார் அப்படிங்கிற டேர்ம், ஓல்டு கார் அப்படிங்கிற டேர்முக்கும் விண்டேஜ் கார்ஸ், கிளாசிக் கார்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்முக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா சௌமியா? வித்தியாசங்கள் மட்டும் இல்ல, இந்த கேட்டகரைஸ் பண்றதுலயும் கூட அது வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வந்து எப்படி ஒரு விண்டேஜ் காரோ இல்லை கிளாசிக் கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணுறீங்க? ஓல்டு கார்னு சொல்கிறது ரொம்ப காமன் டேர்ம், அது ஸ்பெசிஃபிக் டேர்ம் கிடையாது, ஜென்ரலாக காமன் டேர்ம் ஃபார் எனி திங் விச் இஸ் ஓல்டு. பட் வெளியூரில் வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் நிறையா தனித்தனியாக கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து இந்த ஹாபி ஆஃப் விண்டேஜ் கார் கலெக்ஷன் ரொம்ப மெச்சூர் ஆகிடுச்சு. ரொம்ப வருஷமாக வந்து அங்கே நிறையா பேர் கலெக்டர்ஸாக இருக்கிறதுனால அது ரொம்ப மெச்சூர் ஆகி அதில் நிறையா கிளப்ஸ் உருப்பட்டு வந்திருக்கு, மியூசியம்ஸ் இருக்குது. அதனால் கிளாஸிஃபிகேஷன்லாம் அவங்களது வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. விக்டோரியன் கார்ஸு, விண்டேஜ் கார்ஸ், விக்டோரியன் கார்ஸ், எட்வர்டியன் கார்ஸ், அது மாதிரிலாம் இருக்குது. பட் இந்தியாவில் வந்து நம்ம the hobby relatively a newer hobby which is not matured to that level. இப்போ தான் மெஷர் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் இங்கே வந்து ரெண்டு கிளாஸிஃபிகேஷன் தான் பை அண்ட் லார்ஜ் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பிஃபோர் 1940 அதை விண்டேஜ் கார்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் 1940 to 1960 கிளாசிக் கார்ஸ்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த விண்டேஜ் கார்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு தனி மதிப்பு இருக்குது. அதோட அந்த ரேலிலாம் வந்து ஒரு வருஷமாக சொல்லிட்டு வைப்பாங்களே, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா கிளாஸியாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்குது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ வந்து அவேர்னஸ் நிறையா வந்துருச்சு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் வேரியஸ் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் விச் இஸ் என்ஹான்ஸ் ஆனதுனால இப்போ டிவி ப்ரோக்ராமில், ஃபாரின் டிவி ப்ரோக்ராம்ஸில் நிறையா விண்டேஜ் கார்ஸ்லாம் பார்க்குறோம். விண்டேஜ் கார் ஷோலாம் இருக்குது. பெபிள் பீச்னு ரொம்ப ஃபேமஸாக யூஎஸில் ஒரு கான்கார்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு இப்போ எக்ஸ்போஷர் ஆகிறதுனால நிறையா பேர் இங்கே வந்து அவேர்னஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ முன்ன மாதிரி நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது அவங்களால வாங்க முடியலன்னா கூட அந்த இன்ட்ரெஸ்ட்னால வந்து இந்த ஷோஸ்க்கெலாம் வந்து நல்லா வந்து எல்லா வண்டியும் பார்க்குறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களை மாதிரி ரொம்ப பேஷனுள்ள ஒரு கார் கலெக்டர் கிட்ட போயிட்டு இன்றைக்கி இருக்க ஒரு மாடர்ன் ஹைப்ரிட் காரை காட்டி இது வேணுமா இல்லை ஒரு விண்டேஜ் கார் வேணுமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி விண்டேஜ் கார் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஆர்டிகுலேட்டான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ரொம்ப ஹார்ட் வந்து நிறைய பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க நிறையா. இப்போலாம் ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு, வேறு ஒரு லெவல் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு கலைப்பெட்டகம் அப்படின்னு சொல்லலாம்ல சார் இது? ஆமாம், நேச்சுரலி இப்போ அந்த காலத்தில் வந்து கார்லாம் ஹேண்ட்மேடு, 1930s எல்லாம் ஹேண்ட்மேட் கார்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இது கோச், ஹார்ஸ் கோச்லேருந்து டிரைவ் ஆனது காரு. ஸோ அதனால் வந்து அந்த காலத்துலேயே ஹார்ஸ் கோச்சஸ்லாம் ரொம்ப ஆர்னமெண்டலாக நல்ல ஷேப்பில் பண்ணுவாங்க. அந்த ஷேப் இது அதுலேருந்து டிரைவ் ஆனதுனால அந்த விண்டேஜ் கார்ஸுக்கு என்னென்னா ஒரு ஷேப், ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர் வந்து சில பேருக்கு அந்த கேரக்டர் பிடிக்கிறதுனால வி ஆர் இன்டு இட் ஆஸ் அ பேஷன். அண்டு இப்போ மாதிரி எல்லா காருமே இப்போ பார்த்தா இந்த மாடர்ன் காரு கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்குது. கார் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி, ஒரே மேக் மாதிரி தான் தெரியும். பட் அந்த காலத்து காரு ஒரு காரும் ஒரு மாதிரி, ஒரு காருக்கும் ஒரு ஃபீச்சர் இருந்தது. அண்ட் ஸ்டைலிங், இப்போ அதுக்கு பாடி டிசைன் பண்ணுறவங்களாம் அந்த காலத்தில் இப்போ நிறையா கம்ப்யூட்டர் எய்டட் டெக்னாலஜிலாம் வந்ததுனால அண்ட் விண்ட் டனலில் டெஸ்டிங்லாம் பண்ணி ஏரோடைனமிக்ஸ்லாம் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட எல்லா வண்டிங்களுமே ஒரே மாதிரி, ஒரே சைஸ், டைமென்ஷன்ஸ் வந்துடுது. பட் அந்த காலத்தில் வந்து அதெல்லாம் இல்லாதனால காரு அழகு பார்த்துருந்தாங்க. இந்த அழகுக்கு தகுந்த மாதிரி அண்ட் ஊருக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த காரை உற்பத்தி பண்ணாங்க. ஓகே, ஒரு கார் பண்ணணும்னா வந்து அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த டெரெயின் எல்லாத்தையும் சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன்ல சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு கார் இருக்குது அப்படின்னாலே அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும் அப்படின்னு வந்து வீட்டில் சொல்லுவாங்க. வந்து ரொம்ப ஈஸி, மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து தனியாக அதுக்கு செலவு பண்ணுற ஆசாமிகள் கூட நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நார்மலான ஒரு மாடர்ன் காரை வந்து நம்ம பராமரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது விண்டேஜ் கார்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கேர் வந்து தேவைப்படும் இல்லையா சார்? கேர் ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படும். நம்ம வீட்டில் வந்து நாய் அது மாதிரி பெட்ஸ் வச்சுருந்தோன்னா அதுக்கு என்ன கேர் வருதோ கிட்டத்தட்ட அதே மாதிரி கேர் தான் விண்டேஜ் கார்ஸுக்கும் தேவைப்படும். விண்டேஜ் கார்ஸுக்கு நம்ம பார்த்தோம்னா அதுக்கும் ஒரு டெம்பரமெண்ட் இருக்க மாதிரி தெரியுது. சில நேரத்தில் வந்து நம்ம எது செஞ்சாலும் ஸ்டார்ட் ஆகாது, அதே நேரத்தில் அடுத்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி அது எங்கள் மாதிரி பேஷனேட் பீப்புளுக்கு அது ஒரு பெட் மாதிரி அது. ஸோ அதனால்
அந்த சிரமம் வந்து எங்களுக்கு அது சிரமமாகவே தெரியாது. ஸோ வெளிநாடுகளில் வந்து விண்டேஜ் காஸ்ட்லாம் ஒரு தனி மதிப்பு இருக்குது. அதில் நிறைய சப்டிவிஷன் போர்ட்லாம் அவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, கிளப்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அங்கேக்கும் இங்கேக்கும் என்ன சார் வித்தியாசம் விண்டேஜ் காரில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அண்ட் கலெக்ஷனுக்கும்? வெளிநாட்டில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஹாபி அண்ட் ஸ்போர்ட் ரொம்ப மெச்சூர் ஆகிடுச்சு. அங்கே நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது, கலெக்டர்ஸ் இருக்காங்க. ரெண்டாவது வந்து கமர்ஷியலாக கூட இது வேல்யூ இருக்கிறதுனால ஆர்ட் வேல்யூ மாதிரி வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நிறைய பேர் வந்து ஆஸ் அ அசெட் வாங்கி போடுறாங்க அது மாதிரி வெளியூரில். அது தவிர அந்த ஜென்யூன் இன்தூசியாஸ்டும் இருக்காங்க. அவங்க வந்து வீக்கெண்டில் சேர்ந்து பிக்னிக் போவாங்க எல்லாமே சேர்ந்து. அந்த மாதிரி ஒரு மேக்குக்கும் தனித்தனியாக கிளப்ஸ் இருக்குது அங்கே வெளியூரில். ஸோ அது வந்து டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் ரொம்ப அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறதுனால மெச்சூர் ஆனதுனால அங்கே வந்து இன்னும் பிரபலமாக எல்லாம் இது விண்டேஜ் மூவ்மெண்ட்டுக்கு செய்கிறாங்க. ஓகே. வரும் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சின்ன ஹாபி இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஒன்று கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குட்டி பசங்களே கூட பார்த்தீங்கன்னா வந்து பொம்மை எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் டால்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து சின்ன வயசுலேருந்து வந்து இந்த ஒரு கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹாபி வந்து வந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் எத்தனை பேர் அதை வந்து பர்சியூ பண்ணி ரொம்ப பெரியவங்களானதுக்கு அப்புறம் கூட வந்து கண்டினியூ பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கிரேட். சௌமியா என்ன சொல்றாங்கன்னா எல்லாருமே பணத்தை மட்டுமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏதாவது பேஷன் வச்சு வேற டிஃபரெண்டா கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. எப்படி உங்களுக்காக நான் தத்துவம்லாம் ஆக்கி விட்டேன் பாத்தீங்களா? கோட் பண்ணி சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சோ மச் வருண். பட் வந்து ஒரு கிளாஸியான விஷயத்தை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அதை பத்தி நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து பேசலாம் புதிய FM ஸ்டேஷன்ல. இது இனியவை என்று